வணக்கம். தேமுதிக உறவுகளுக்கும் கேப்டனின் விசுவாசிகளுக்கும் கேப்டனின் தீவிர ரசிகர்களுக்கும் ஒரு நற்செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. என்னன்னாக்க, விருதுநகர் தேர்தல் முடிவு குறித்து எதிர்ப்பு தெரிவித்து தம்பி விஜயபரவான் அவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது ஒரு 45 நாள் 50 நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த நேரம் வழக்கு தொடர்ந்தது ஒரு மகிழ்ச்சி தான் எல்லாத்துக்கும். ஏன்னு கேட்டோம்னா, கோர்ட்ல தீர்ப்பு நீங்கள் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாவே வெற்றி உறுதியா தேமுதிக தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம திருச்சி சூர்யா கொடுத்த ஒரு பேட்டியில பாத்தீங்கன்னாக்க, அண்ணாமலை எவ்வளவு கவனம் செலுத்தியிருக்கிறாரு, விருதுநகர்ல தம்பி விஜயபரவான் தோற்கணும் அப்படின்றத எவ்வளவு தூரம் ரெஸ்க் எடுத்திருக்காருங்கிறது சூர்யா சொல்லியிருப்பார். திருச்சி சூர்யா அப்படி சம்பந்தமே இல்லாம இருக்கிற அண்ணாமலே நம்ம தம்பியை தோற்கடிக்கிறதுக்கு அவ்வளவு ரெஸ்க் எடுக்கிறாருன்னா, சம்பந்தப்பட்ட மாணிக்கம் தாகூர் எந்த அளவுக்கு ரெஸ்க் எடுத்திருப்பாரு, ஆளுங்கட்சியான திமுக எந்த அளவுக்கு ரெஸ்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது கேப்டன் சக்தியாலும் நம்ம கடவுள் அருளாலும் நீதிமன்றத்தில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்ற தீர்ப்பாயிடுச்சுனாக்க, நம்ம தேமுதிக உறவுகள் முழுமையாக நம்பலாம். உறுதியாக தம்பி பிரபாகரன் எம்பி வெற்றியும் தேமுதிக தான். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா புரியும். இவங்க டிடிவிக்கும் இவருக்கும் போனதுக்கு அப்புறம் அவருக்கே நாளைக்கு அன்புமணியோடைய ஒய்ஃப் ஜெயிக்கிறதில் விருப்பம் இல்லை. எதனால அப்படின்னா, அவங்க ஜெயிச்சுட்டா அப்போ அவங்க நாளைக்கு தலைவராக புருவாயிடுறாங்க. நான் தோத்துட்டேன்னா அப்போ நான் எல்லாமே போச்சுன்னா அது வேற, திமுகவுக்கு சாதகம்னு. அதில் யாரோ ஒருத்தவங்க நாளைக்கு எந்திரிச்சு நின்றுட்டாங்க அப்படின்னா அப்புறம் அவங்களால முடியுது, ஒன்றால் ஏன் முடியலங்கிற கேள்வி வந்துருங்கிறதுனால சில வேலைப்பாடுகள் அதுக்கப்புறம் நடந்துச்சு. விஜயகாந்த் மோகனுக்கே நடந்துச்சு. அது ஏடிஎம்கே கணக்குலையும் சேருது. அவங்க நம்மளை வேணான்ட்டு வேற அங்கே போனாங்க. அதெல்லாம் உள்ள இருக்க தான் செய்யும். அதாவது நம்மளோட வெற்றி எந்த அளவுக்கு சாத்தியமாகும் மறுவாக்கு இன்னைக்கு நடத்தினார் அப்படிங்கிறதுக்காக நீங்க இந்த வீடியோவை பார்த்தா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்பந்தம் இல்லாத அண்ணாமலை எவ்வளவு தூரம் ரெஸ்க் எடுக்கிறான்னு நம்ம யோசித்து பார்த்தா கண்டிப்பா நம்ம வெற்றிங்கிறது தெரியும். நன்றி.